இந்த ஆண்டுக்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? கட்டுகின்ற ஆண்டு. தேவன் உங்களை கட்டுவிப்பார், தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். அதற்கு ஆதாரமாக எந்த வசனத்தை நாம் சொன்னோம்? எரேமியா 31வது அதிகாரம் 4ஆம் வசனம். மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்கலாமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்பது தேவனுடைய வாக்கு தத்தமாயிருக்கு. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பார். அதாவது ஆண்டவர் எப்பொழுது இந்த வார்த்தை சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள், நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள், பாபிலோனில் இருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய வாக்கு தத்தம் அவளுக்கு நேராய் புறப்பட்டு செல்கிறது. எரேமியா 30வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன்னை திரும்ப கட்டி வைப்பேன். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறையிருப்பில் இருந்தாய், ஆனால் நான் மீண்டும் உன்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறக்க செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் உன்னை போல கட்டப்பட்டு நிலைவரப்படும் சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இடிக்கப்பட்டிருந்தாலும், சத்ரு எவ்வளவாய் அதை தகர்த்து பாலான ஸ்தலமாக்கி போட்டிருந்தாலும், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ஏன் கன்னிகைன்னு சொல்கிறாரு? நம்ம எல்லாம் ஆண்டவர் அவருக்கு மணவாட்டியாக வைத்திருக்கிறார். நாம் சபை அவருக்கு மணவாட்டி. இந்த மணவாட்டி ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், வாக்கு தத்துவம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை தேவன் அவதமாக ஒரு மணவாட்டியாய் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் சபையாகி நம்மை தெரிந்து கொண்டபடியால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா, 2 கொரிந்தியர் 11 நினைக்கிறேன், நான் உங்களை கிறிஸ்துவுக்கு கற்புள்ள ஒரு கன்னிகையாக நியமித்திருக்கு என்று சொல்லுகிறார். அதுபோல் நம்மை ஆண்டவர் கன்னிகையே. ஆமாம், நம்ம ஒருவேளை கல்யாணம் ஆய்ந்திருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கரைப்படாதவள், பரிசுத்தமானவள், எனக்காக உன்னை ஒப்பு கொடுத்தவள், எனக்காக அர்ப்பணித்தவள். ஆகையால் எனக்காக உன்னை ஒப்பு கொடுத்தபடினால உன்னை நான் மறுபடியும் கட்டி வைப்பேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். 127ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இப்போ ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்பாவிட்டால் நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டி எழுப்புங்க, என் வாழ்க்கை உடைந்து இருக்கிறது, என் வாழ்க்கையில் பல தீமையான தவறான காரியங்களை சாத்தான் செய்திருக்கிறான், அதையெல்லாம் மாற்றி மீண்டும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் கேட்கிறோம். யோபின் புத்தகத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. யோபு 22:23 வாசியுங்கள். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அந்த வசனங்களை கீழே தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எவ்விதமாக யோபின் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று அநேக வாக்கு தத்தங்களை இங்கு சொல்லுகிறார். யோபுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நீ ஆண்டவரிடத்தில் திரும்ப வா, இடத்துல மனம் திரும்பு, சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பி அவரோடு கூட ஒப்புரவாயானால் உன்னுடைய வாழ்வில் இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவார். தங்கத்தை போல பொன்னை போல ஒப்பீரின் தங்கத்தை போல உனக்கெல்லாம் தருவார், நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம கட்டப்படுவதற்குரிய முதலாவது காரியம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க.
சர்வ வல்லவரிடத்தில், உன்னதமான தேவனிடத்தில் நீ மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கை குடிச்சுலங்க, வாங்க எழுந்து கட்டலாம் வாருங்கள். ஏமேன். இந்த நெகேமியா காலத்துல எருசலேம் அந்த மதில்கள், அதனுடைய அலங்கம் எல்லாம் இடிபட்டு கிடந்தது. அது பாலாய் கிடந்தது. வாசல்கள் அக்கினியா சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது. இந்த பாலாய் போன இந்த நகரத்தை, அலங்கெல்லாம் தகர்ந்து கிடந்த இடத்த நெகேமியா சொல்றார், இனி நம்ம அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்கும் நிந்தையா பரியாசமா ஏளனமா நம்ம வாழ முடியாது. சத்துருவை இடித்து போட்டிருந்தா கூட நம்ம திரும்ப எடுத்து கட்ட போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய இடிந்த வாழ்க்கையை, இடிந்த மதில்களை தேவன் திரும்ப எடுத்து கட்ட நமக்கு உதவி செய்வார். நமக்குள்ள அந்த வாஞ்சை வேண்டும். என் வாழ்க்கை இப்படியே இடிபட்டு கிடக்க நான் விரும்பலை. என் மதில்கள், என் வாழ்க்கை இடிபட்டு கிடக்க விரும்பலை. என் வாழ்க்கை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்ட வேண்டும் என்று கேட்டால், தேவன் நம்முடைய இடிந்து போன அலங்கத்தை, இடிந்து போன வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்ட உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை பல இடத்துல ஒரு நல்ல வீட்டுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மாளிகைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது, அல்லது ஒரு ஆலயமாக அல்லது ஒரு கட்டடத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் அந்த வார்த்தை நாம் சொல்லுகிறோம், தேவன் உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிலருடைய வீட்டெல்லாம் போய் பார்த்தா அஸ்திபாரத்தோடையே நின்றுது. அஸ்திபாரத்துக்கு மேலே என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. பல பிரச்சனை வந்து அஸ்திபாரத்திலே நிறுத்திடலாம். சிலர் லென்டல் லெவல் வரைக்கும் போகிறாங்க. லென்டலுக்கு வந்தோன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு மேலே கட்ட முடியல. சில வீட்டுக்கு போனால் கூரையே இல்லை, கூரை இல்லாமையே நிறையா நாள் அப்படியே இருக்குது. சிலருடைய வீடு இன்னும் பூரணமாக பூசாமல் வெளியில் அப்படியே பாலடைந்த கட்டடமாக நிற்குது. சில வீட்டுக்கு ஜன்னல் கதவே வைக்கலை, ஜன்னல் கதவு இல்லாமல் சில வீடுகள் இருக்குது. பல வீடுகள் பல வித்தியாசமான நிலையில் இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு கேள்வி, உங்களுடைய ஆவிக்குரிய வீடு எப்படி இருக்குது? உலக பிரகாரமாக நீங்களுடைய வீடுகள் அப்படி இருக்கலாம். சில வீட்டுக்கு என்ன தர போடல, சில வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலை, சில வீட்டுக்கு என்ன கரண்ட் கனெக்ஷன் வரல. ஆனால் உங்கள் வீடு, ஆவிக்குரிய வீடு எப்படி இருக்கிறது? ஒரு அஸ்திபாரத்தோடு நிற்குதா, அல்லது லென்டல் லெவலில் நிற்குதா, அல்லது இன்னும் உங்கள் வீட்டுக்கு கூரை போடலையா, உங்கள் வீட்டுக்கு இன்னும் ஜன்னல் கதவெல்லாம் வைக்கலையா? இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை எப்படி கட்டி எழுப்புவது என்று சொல்லி சில கருத்துக்களை, சில வாசனங்களை, சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரும்படியாய் விரும்புகின்றேன். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். எபேசியர் 2:19-22 முடிய. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு சொல்லுங்க, நீங்க ஒரு மாளிகை.
நீங்க ஒரு பாலான கட்டடம் அல்ல, நீங்க சாதாரண ஒரு பில்டிங் அல்ல. நீங்க யாரா இருக்கிறீங்க? ராஜா தங்கும் மாளிகை, ராஜாதி ராஜா தங்கக்கூடிய மாளிகையாக தேவன் உங்களை அலங்காரமாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்க கற்குவியல் அல்ல. நிறைய வீட்டில் போனா பில்டிங் கட்டுறதுக்காக மண்ணை வாங்கி கல்லை வாங்கி குவிச்சிருப்பாங்க. கட்ட போறாங்கன்னு சொல்லி கற்குவியல் இருக்கும். ஆகவே தான் 1 பேதுரு 2:4-5 சொல்லிக்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல. இப்போ நிறைய பேர் கல்லாவே இருக்கிறாங்க, என்னவாகல கட்டடமா மாறல. பக்கத்தில் பார்த்துக்க, நீங்க கல்லாவே இருக்கிறீங்களா, கட்டடமா இசைவா இணைக்கப்பட்டுட்டீங்களா? நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, எப்படி இருக்கிறாங்க? அசையாத கல்லாக, நல்ல அப்படி ஒரு கல்லா அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ கல்லாவே இருக்கக்கூடாமா, சர்ச்சுக்கு வந்தால் இசைவு வேணும். இன்னொருத்தரோட இன்னொரு கல் ஒட்டி சாந்து பூசி அது மேலே கட்டப்பட வேணும். சர்ச்சுக்கு வந்து ஒருத்தரோடு ஒட்டலை, அப்படியே தனியாக உட்காந்துட்டு போகிறேன்னா நீ ஒரு கல். நீ செத்த கல்லா இல்லை ஜீவனுள்ள கல்லான்னு தெரியல. நீ கல்லா இருக்கக்கூடாது. நீ என்னவாய் மாற வேண்டும்? கட்டடமாய் மாளிகையாய் மாற வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய. நான் வந்தையா உட்கார்ந்தையா பிரசங்க கேட்ட போனேன், ஒருத்தரோடு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீ வெறும் கல்லாக இருக்கிறாய். அது அவருடைய விருப்பம் இல்லை. இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை கூட்டி கட்டி ஒரு மாளிகையாக எழுப்பும்படியாய் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படின்னா என்ன? சில சர்ச்சுக்கு வராங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடையே நின்றுறாங்க. இயேசு நானும் ஏற்றுக்கொண்டேன், நானும் இயேசுன் பிள்ளையா இருக்கிறேன், அதே எனக்கு போதும்னு இருக்கிறாங்க. சிலர் தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து அடுத்த எல்லைக்கு போய் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நீ இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நீ என்னவா இருக்கிறாய்? சொல்லுங்களேன். கல்லாக தான் இருக்கிறீங்க, இன்னும் மாளிகையாக மாறல. மாளிகையாக மாறி ராஜா வீட்டில் தங்க வேண்டும்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அடுத்தது என்ன பண்ண வேண்டும்? ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வாசஸ்தலமாக, அவர் உனக்குள்ளே தங்குற வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். உனக்கு ஜன்னலெல்லாம் வேணும். உனக்கு ஜன்னல் இருக்குதான்னு தெரியல. மல்கியா 3:8 சொல்லுகிறது, வானத்தின் பல கனிகள். என்னங்க? வானத்தின் பல கனிகள்லாம் இங்கிலீஷ்ல விண்டோஸ் ஆஃப் ஹெவன். உங்களுக்கு விண்டோ இருக்குதான்னு கேளுங்க. விண்டோ வச்சிட்டீங்களா? விண்டோன்னா என்ன? ஆமாம், வானத்தின் பல கனிகள். அப்போ உங்கள் வீட்டில் அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஜன்னல் இருக்கணும். ஜன்னல் இல்லைன்னா பல கனிகள், பல ஜன்னல் இல்லைன்னா என்ன வராது? உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கோன்னு விரும்பினா கூட என்ன இல்லை? பல கனிகள். பல கனிகள்னா ஜன்னல் இல்லை, அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. சில வீட்டில் கூரையே இல்லை, அதனால தான் என்னன்னா பிரச்சனை ஆயிடுது. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவோம். ஆமாம். ஆகவே இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறது எப்படி, உங்கள் வீட்டுக்கு கதவு வைக்கிறது எப்படி, உங்கள் வீட்டுக்கு நல்லா கட்டி எழுப்புறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய பூமிக்குரிய வீடு அல்ல, ஆவிக்குரிய வீடு. எத்தனை பேர் கூட ஆவிக்குரிய வீடு கட்டப்பட விரும்புறீங்க? நல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக. ஆமென். சரி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு நீண்ட பிரசங்கியா, எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு பிரேக்கே இருக்காது. நிறையா சொல்ல ஆசை, நிறைய இருக்கிறது சொல்றதுக்கு, ஆனால் டைமை பார்த்து ஓடுவோம். ஓகே, எப்படி இருந்தால் மீதி இருந்தால் இன்னொரு வாரம் பார்க்கலாம். முதலாவது, உங்கள் வீடு கட்டப்பட உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திபாரம் தேவை. அந்த அஸ்திபாரம் தான் பலிபீடம். சொல்லுங்க, பலிபீடம். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக அவசியமானது பலிபீடம்.
ஜெப பலிபீடம், நம்ம தூப பலிபீடம். அந்த பலிபீடம் கட்டினாதான் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியும். அந்த வாழ்க்கை இந்த ஆண்டுல நீங்க தீர்மானிக்க வேண்டியது, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பலிபீடத்தை உமக்காக நான் கட்ட விரும்புகிறேன். இந்த பலிபீடம் கட்டினா என்ன ஆகும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்டு வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லலாமா? தாவீது பலிபீடம் கட்டின உடனே 2 காரியங்கள் நடந்தது. என்ன நடந்ததுங்க? முதலாவது வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாவீதுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 2வது என்ன ஆனது? வாதை, அழிவு. ஆமா, இந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் கோபமா இருந்தார். தாவீது கீழ்ப்படியாதபடினால தாவீது தேவனுக்கு கோபம் மூட்டினான். ஒரு தூதன் இறங்கி வந்து அநேகரை கொண்டு போட்டான், சங்கரித்து விட்டான். அப்போ தாவீதுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்போதான் ஆண்டவர் தாவீதுக்கு இந்த பலிபீடத்தை கிட்ட சொன்னார். அவன் போய் இங்க ஒரு பலிபீடத்தில் அருணான் களத்தில் பலிபீடத்தை கட்டின உடனே 2 காரியம் நடந்தது. ஒன்று, இந்த வாதை நிறுத்தப்பட்டது. 2வது, தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு மீண்டும் இஸ்ரவேலுக்கு இறங்கி ஆசீர்வதித்தார். புரிஞ்சு கொண்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாதை, சாபம், சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். பலிபீடம் இல்லாத வீட்டில் தான் இந்த வாதைகள் காணப்படும். எந்த வீட்டில் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ அங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 27வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிங்க. உபாகமம் 27. மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த பொழுது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கு இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். ஆமென் சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார். நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போனீன்னா அந்த ஏபால் மலை, 2 மலை வச்சிருந்தார். ஒன்று கெர்சி மலை, இன்னொன்று ஏபால். ஏபால் ஆசீர்வாதத்தினுடைய மலை. இப்போ அந்த ஏபால் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும்னா இந்த பலிபீடத்தை விதமாய் கட்டு. இந்த பலிபீடத்தை கட்டி அங்கே என்னுடைய அந்த 10 கற்பனைகளை எழுதி வச்சினா அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திரையாகமம் 20:22 நம்ம அடிக்கடி சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. யாத்திரையாகமம் 20:22. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த பலிபீடத்தை கட்டி அதுக்கு கர்த்தருடைய பலிபீடம் பேர் வச்சிங்கன்னா அந்த பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருக பலிகள், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பலிகள் என்ன? ஸ்தோத்திர பலி, ஆராதனை ஆகிய பலி,
ஜீவ பலி. இப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஆராதனை, துதி, இந்த பலிகளை செலுத்தினால் ஆண்டவர் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்மைய கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் பலிபீடத்தை கட்ட வேணும். இப்போ பொதுவாக அந்த இந்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருடைய வீட்டில் என்ன ரூம் வச்சுருப்பாங்க? சாமி அறை வச்சுருப்பாங்க, பூஜை அறை வச்சுருப்பாங்க. சின்னதாக ஒரு ரூமை கட்டி அங்கே சில பொம்மைகளை வச்சு டெய்லி அதை போய் சுத்தம் பண்ணி அது ஊதுபத்தி வச்சு வைப்பாங்க. நமக்கு அப்படியெல்லாம் சிலை வைக்கணும், ஊதுபத்தி வைக்கணும், மெழுகுபத்தி வைக்கணும் ஆண்டு சொல்லலை. நமக்கு என்ன சொன்னார்? எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. எந்த வீட்டுக்கு போனாலும் என்னை ஆராதிக்க, என்னை தொழுது உள்ள ஒரு ஸ்தலத்தை தெரிந்து, மூளையாக இருக்கலாம், ஒரு கார்னராக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, இது ஆண்டவருக்குரிய இடம். உன் வீட்டில் அந்த மாதிரி ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்க வேண்டும். முடிஞ்சால் ஒரு ரூமை ஒதுக்குங்க. முடியலையா ஒரு மூளையை பரிசுத்தப்படுத்தி, இந்த இடத்துல நான் டெய்லி வந்து முழங்கால் படி போடுவேன், இந்த இடத்துல தினந்தோறும் ஆண்டவருக்கு துதி ஏறெடுப்பேன், இந்த இடம் ஆண்டவருக்கு நான் பரிசுத்த இடமா ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து அந்த இடத்துல நீ கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கை பாருங்க, யாக்கோபை பாருங்க, யோபுவை பாருங்க, நோவாவை பாருங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம், அவர்கள் போன உடனே முதலாவது ஒரு பலிபீடம் கட்டினார்கள். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 12:7-8. நோவா பேழையிலிருந்து வந்தோடனே ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். ஈசாக்கு, யாக்கோபு எங்கே போனாலும் செய்த காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டி தழுந்து கொண்டான். இந்த பலிபீடம் என்பது என்ன? அதுதான் குடும்ப ஜெபம். ஒரு ஆமென் சொல்லலாமா? குடும்பமாக கூடி வந்து, ஆமாம், காலையிலையும் மாலையிலும் ஆண்டை ஸ்தோத்திரிக்கும் போது அங்கே தேவ பிரசனம் இறங்கி வருகிறது, அங்கே தேவனுடைய இரக்கம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் துதியின் பலிபீடம் கட்டப்பட வேண்டும், ஜெப பலிபீடம் கட்டப்பட வேண்டும், ஸ்தோத்திர பலிபீடம் கட்ட வேண்டும். பக்கத்திற்குள்ள பார்த்து கேளு, உங்கள் வீட்டில் குடும்ப பலிபீடம் உண்டா? யோபு தினந்தோறும் குடும்ப பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினபடியால் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் உங்க வீட்டுல குடும்ப பலிபீடம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 2026 இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து என் வீட்டில் நான் ஒரு ஜெப பலிபீடத்தை கட்டுவேன். தினந்தோறும் என் வீட்டிலிருந்து ஜெப சத்தம் தூபமாக ஏறெடுக்கப்படும். தினந்தோறும் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி அவரை ஆராதிப்பேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அவருக்கென்று நாம் பாதைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய சொல்லும்போது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்க, கல்லிடமுரடானதெல்லாம் சமமாக்குங்க. ராஜா வருகிறார். ராஜா வீட்டில் வந்து அவருக்கு ஒரு சிங்காசனம், துதியின் சிங்காசனம் அமைத்து வைத்திருப்பாய். ஆனால் அந்த சிங்காசனத்தை வந்து அமர்ந்து சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வேண்டுதலை கேட்பார், உன் ஜெபத்துக்கு பதில் தருவார், உன்னுடைய கஷ்டங்களை மாற்றுவார், உன் வீட்டில் இருக்கிற வாதைகளை அகற்றுவார், உனக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார். ஆகவே தான் இந்த முதலாவது நாம் செய்யக்கூடிய அஸ்திபாரம் ஜெப பலிபீடமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட நமக்கு மதில்கள் தேவை, காம்பவுண்ட் வால் தேவை, மதில்கள் தேவை. பக்கத்தில் பஸ்ல உங்க வீட்டில் மதில்கள் இருக்கிறதான்னு கேளுங்க. மதில் இல்லாத வீட்டில் திருடன் சீக்கிரம் உள்ள வந்துடுவான். மதில் இல்லாத வீட்டில் பிசாசு உள்ளே நுழைந்து தாக்க பார்ப்பான். ஆகவே தான் ஒவ்வொரு வீட்டிலும் நல்ல மதில்கள் தேவை. வாசிங்க நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். எருசலேமின்
அலங்கம் இடிபட்டது. அலங்கம் என்பது அந்த காம்பவுண்ட் வால், அதற்கு பேர் தான் அலங்கம். எருசலேமுடைய அந்த மதில்கள், அந்த மதில் சுவர்கள் இடிபட்டு கிடக்கிறதுன்னு சொன்ன உடனே நெகேமியா மிகவும் அழுகிறார். ஐயோ, இந்த மதிலெல்லாம் இடிஞ்சிருச்சே, இப்போ சாத்தான் சத்துருக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து விடுவார்களே, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையேன்னு சொல்லி அழுகிறான். நெகேமியா 4:10 வாசிங்க. நெகேமியா 4. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்கிறார். அலங்கத்தை கட்ட முடியாதபடி அவளுக்கு மண்மேடுகள், குப்பமேடுகள் எல்லா இடத்துலையும் நிறைந்து கிடக்கிறது. நாங்கள் எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி அந்த மனிதர்கள் திகைக்கிறார். அதை கட்டினா சத்ருவுக்கு உள்ள வர முடியாது. ஆகவே தான் அந்த எப்போதுமே காம்பவுண்ட் வால் கட்டும்போது சத்ரு அதை எதிர்ப்பான், தடுப்பான். ஏனென்றால் அவன் உள்ள நுழைய முடியாதபடி தான் நம்ம அந்த காம்பவுண்டை கட்டுகிறோம். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு அந்த பாதுகாப்பை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி சொல்றார். எருசலேமின் திராட்சை தோட்டம். ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குனேன், அதுக்கு மதில் போட்டேன், அதுக்கு அடைப்பு போட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால அந்த அடைப்பை பிடுங்கி போட்டேன், அந்த மதிலை இடிச்சு போட்டேன், அந்த வேலி எடுத்து போட்டேன். நடிப்போ எல்லா மிருகங்கள் உள்ளே போய் இந்த திராட்சை செடியை மிதித்து நசுக்கி பிடிக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த திராட்சை தோட்டம் சரியாக கனி கொடுக்கல, அது தவறி போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் மதில்கள் இடிந்து போனது என்பது எதை குறிக்குன்னு சொன்னால், ஆண்டரை விட்டு நான் தூரமாக போயிட்டேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றதில்லை, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்லை, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறதில்லை, எங்கேயோ சாத்தானுக்கு ஒரு கேப் கொடுத்துட்டேன். அதனால தான் சாத்தானுடைய வாழ்க்கையில வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்குறான் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அங்கே ஒரு சோம்பேறி குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சோம்பேறியோட வயல் நிலத்துக்கு போன, அங்கே கற்சுவர் இடிந்து கிடந்தது. அவன் அந்த சுவரை எழுப்ப பிரயாசப்படல. எங்க காலைல ஜாமல்ல சோம்பேறித்தனம், தூங்கிட்டேன் பாஸ்ட், எந்திரிக்க முடியல, காலையில் வேலை ஜாஸ்தி, பிஸியாக இருந்தேன். ஆகவே அந்த சுவர் இடிந்து கிடக்கிறது. இடிந்து கிடக்கிற சுவரை நீ திரும்ப எடுத்து கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க மதில்களை தேவன் திரும்ப எடுப்பிக்கிற நாள் வருகிறது. கையை ஓய்ச்சு, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இடிந்து போயிருக்கிற, தகர்ந்து போயிருக்கிற மதில்களை திரும்ப எடுத்து கட்டுவீராக. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மதில்கள் இடிந்து போய் கிடக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் சத்ரு உள்ள நுழையக்கூடாது. என் பிஸ்னஸில், என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய உறவில் சத்ரு நுழையாதபடி மதில்களை திரும்ப கட்டுங்க. 147வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, அவன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கேளு, உங்களுக்கு தாழ்பால் இருக்குதா வீட்டுல? நல்ல தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறீங்களா? நம்ம அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் கதவெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இருக்கும். அந்த கதவுக்கு 2 கதவுக்கு நடுவில் ஒரு பெரிய இரும்பு இப்படி துண்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு பூட்டை போட்டு கதவு அடித்தா உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இரும்பு துண்டு
அந்த கதவு திறக்காதபடி பாதுகாத்துக்கணும். அதுதான் தாழ்பால். ஆமாம், உங்கள் வீட்டில் ஆண்டவர் தாழ்பால் போட வேண்டும். இந்த தாழ்பால் இருந்துச்சுன்னா இந்த தாழ்பாலை சாத்தான் உடைத்து வர முடியும். இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களோடு நமக்கு தேவன் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வீட்டு தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும். நம்ம வீட்டுடைய அந்த சுவரை, அந்த மதிலை பலப்படுத்த வேண்டும். ஆகவே தான் யோபு சொல்லுகிறார், யோபுவை சுற்றிலும் நீ வேலி அடைக்கவில்லையா? யோபு 1:10 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைச்சி. அதனால என்னாடி அவனை தொட முடியல, என்னால வீட்டுக்குள்ள போக முடியல. நீர் என்னமோ யோபு பற்றி சாட்சி சொல்றீர், ஆனால் யோபு பக்கத்திலேயே போக முடியல. என்னென்றால் யோபை சுற்றி நீர் ஒரு வேலி அடைத்திருக்கிறீர். கையை வச்சுலங்க, ஆண்டவரே என் வீட்டை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. சத்துரு உள்ளே நுழைய முடியாதபடி வேலி அடைத்து என்னை பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு 5 விதமான மதில்களை குறித்து நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 விதமான மதில்கள் இருக்குமானால் சத்ரு உள்ளே நுழைய மாட்டான். நல்லா கவனமாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மிக முக்கியமான சத்தியங்கள் நல்லா குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. முதலாவது மதில் இயேசுவின் இரத்தமாகிய மதில். ராமன் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தமாகிய நல்ல கையை உயர்த்தி, இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். ஒரு நாள் காலையில் எழும்பும் பொழுது சொல்லவன், ஆண்டவரே சிலுவையில் எனக்காய் சிந்தின ரத்தத்திற்காய் சோத்திரம். உடைய ரத்தத்துக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைங்கிறோம். ரத்தம் என்ன சொல்லிக்கிறோம்? இரத்தம் கோட்டை. இரத்த கோட்டைக்குள் என்னை மூடி மறைத்து கொள்வீராக. தீங்கு அணுகாதபடி, சத்துரு உள்ளே நுழையா முடியாதபடி அந்த இரத்த கோட்டைக்குள் என்னை மறைத்து கொள்ளுங்க. சாத்தான் பயப்படுகிற ஒரே ஒரு கோட்டை இயேசுவின் இரத்தமாகிய கோட்டை. இந்த இரத்தமாகிய கோட்டைக்குள்ள சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. சாத்தான் பயப்படுகிற ஒரே காரியம் இயேசுவின் ரத்தம். ஏனென்றால் அந்த சிலுவை மரத்தில் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். எப்பொழுதெல்லாம் சாத்தான் ரத்தம் கேட்கிறானோ அப்பெல்லாம் அவன் பயந்து ஓடி விடுவான். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வர வேண்டிய வார்த்தை, இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். காலையில் எழுந்த உடனே சொல்ல வேண்டும். வெளியில் வீட்டு விட்டு போகும்போது சொல்ல வேண்டும். உனக்கு என்ன பயம் வரும்போது சொல்ல வேண்டும். சாத்தானை தாக்க வரும்போது சொல்ல வேண்டும். இந்த இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டால் எதிரி உன்னை தாக்க முடியாது, சாத்தானை தொட முடியாது. ஆகவே தான் அது மிக முக்கியமான மதில். நம்ம இதை என்ன சொல்லட்டும், ஒரு எளிமையான சத்தியம். பல முறை கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம அதை பின்பற்றுறதில்லை. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம் என்று சொல்லி. என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 13:10 நினைக்கிற வாசி 12:13. மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மரணமே வரதா கூட இந்த மரணத்தின் மத்தியில ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சொல்லும் பொழுது அவர் மரணத்தையே ஜெயிக்கக்கூடியவளா இருந்தார். அவதான் சாத்தான் பயப்படுகிறது ஆட்டுக்குட்டி ரத்தம். அநேக சம்பவங்களும் உங்களுக்கு நான் சொல்லலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. யாத்ரியாமும் 12வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். நல்லா அந்த வசனத்தை குறிச்சு வச்சுட்டீங்களா? பஸ்கா பண்டிகை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அந்த இரத்தத்தை எடுத்து வாசலின் நிலைக்கால்களை பூசு, மேற்சட்டத்தில் பூசு. கீழே பாத சட்டத்தில் போட வேண்டாம், நல்லா மிதிச்சிருவீங்க. அவை மேல் சட்டத்திலும் சைடில் நிலைக்கால் பூசினா அந்த இரத்தத்தை சங்கார தூதன் பார்த்தானா அந்த வீட்டுக்கு வாதை வராது.
அந்த நிலைக்காய் 2 அந்த இரத்தத்தை காணும் போது சங்காரக்காரன் உங்கள் வீடுகளில் உங்களை அதம் மன்னிகருக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவான். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த வசனம் மிக முக்கியம். அந்த ஆட்டுக்குட்டி யார்? பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிடையாலும். பழைய ஏற்பாட்டில் இயேசுனா வெளிப்படலை, ஆகவே ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ரத்தத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இயேசுவின் ரத்தம் பேரை சொன்னால் போதும், ரத்தத்தை சொன்னால் போதும், அந்த வீட்டில் சங்காரத்துடன் உள்ளே நுழைய முடியாது. அநேக வீடுகளில் ராத்திரியில் பெற்றோர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு கதவை சிலுவை போட்டு வருவாங்க. இந்த சிலுவை போட்டு வந்தாலே சாத்தான் உள்ளே வர முடியாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு சிலுவை போட அவசியம் இல்லைன்னாலும் உங்கள் உள்ளத்தில், உங்கள் பலிபீடத்தில், ஆண்டவரே இன்னைக்கு என்னை ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க, ரத்த கொட்டுக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளுங்க, எங்கள் வீட்டை சாத்தான் தொடக்கூடாது, எங்கள் வீட்டுக்குள்ளே அந்தகார சக்திகள் வரக்கூடாது, பிசாசின் வல்லமையில் வீட்டை தொடக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டில் சத்துரு உள்ளே நுழையாதபடி தேவன் அற்புதமாய் பாதுகாப்பார். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நாங்கள் இந்த பழைய வீட்டில் டாட்டா 4th ஸ்ட்ரீட்டில் குடியிருந்தோம். ஒரு வாடகை வீட்டில் 17 வருஷம். அப்போ அந்த வீட்டில் 2 பெரிய பனைமரம் இருந்துச்சு. யார் போட்டாங்கன்ட்டு இல்லை, யாரோ ஒரு சிலுவை போட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மரத்துக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சவங்க வருவாங்க, திருடங்க வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க. இந்த சிலுவையை பார்த்துன்னு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இந்த வீட்டை கடந்து போயிடுவாங்க. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆமாம், வீட்டுக்குள்ளே சத்துரு உள்ளே வராதபடி அந்த ஒரு சிலுவை அடையாளம் யார் போட்டாங்களோ தெரியல, அங்கே இருந்தபடினால சத்துரு உள்ளே நுழையவே இல்லை. ஹல்லேலூயா. 14 வருஷம் அந்த வீட்டில் குடியிருந்தோம். ஒரு திருடம் கூட வந்ததில்லை, ஒரு ஆபத்து வந்ததில்லை. கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். இன்றைக்கு நாங்கள் குடியிருக்க வீடுகளும் அப்படிதான். எந்த சத்துரும் உள்ளே நுழைய முடியாதபடி ஆண்டவர் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு எங்களை பாதுகாக்கிறார். கையை ஓய்ச்சலுங்க, ஆண்டவரே உடைய ரத்தம் வீட்டில் தெளிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் பேரில், எங்கள் வாகனத்து மேலே, உங்கள் காரு மேலே, எங்கள் ஸ்கூட்டர் மேலே, நீங்கள் வண்டி ஓட்டும் போது எப்போ போனாலும் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் ஐயா, உடைய ரத்தத்துக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து கொள்ளுங்க, சத்துரு தொடாதபடி, தீங்கு அணுகாதபடி இந்த வெளியேறப்பெற்ற இயேசுவின் தூய ரத்தத்துக்குள் என்னைய பிள்ளைகளை குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டோட ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும். 2வது மதில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது வசனமாகிய மதில். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மதில்? வசனம், வேத வசனமாகிய மதில். உபாகம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாருங்க, மீண்டும் ஆண்டவர் சொல்றான், அந்த வசனத்தை வீட்டு நிலைகளில் எழுது, வாசல்ல அந்த வசனத்தை எழுது. அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். ஓகே, மீண்டும் 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின, பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ இந்த வசனம்லாம் நிறைய வசனம் அது சொல்லலாம். 119ஆம் சங்கீதம் முழுவதுமே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பேராலையும் அவனுடைய வசனத்தை பற்றி தான் சொல்லுது. இப்போ அந்த வசனம் அவ்வளோ மிக முக்கியமானது. உங்கள் வீட்டில் வசனம் தொங்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் வீட்டில் வசனம் தொங்குதா? ஆமாம், உங்கள் நிறைய பேருடைய வீட்டில் சினிமா ஸ்டார் விஜய் தொங்குவான், அல்லது அஜித் தொங்குவான், அல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் தொங்குவாங்க, இல்லை கார் பைத்தியம் தான் கார் ஃபோட்டோவாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் விட வீட்டில் வசனம் தொங்க வேண்டும். வீட்டில் வசனம் தொங்குனா சாத்தான் அந்த வீட்டை பார்த்தோன்னே சொல்லிடுவான், இந்த வீடு தேவ பிள்ளையுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நான் உள்ள நுழைய முடியாது. அநேக சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். சாத்தான் நிறைய வீட்டை தாக்க வரும்போது இந்த வீட்டில் வசனம் இருக்கிறத பார்த்து அவன் ஓடி போயிருக்கிறான். ஏமேன்.
இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுவர்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், வீட்டு வாசலில் இருக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த யூதர்கள் ட்ரெஸ் போடும்போது நல்ல பெரிய ட்ரெஸ்ஸாக போட்டு எப்படி இந்த கை முனையில் இல்லை இங்கே கீழே இருக்கிற முனையிலெல்லாம் அந்த ஜரிகை மாதிரி வச்சுருப்பாங்க. பெண்கள் புடவை கட்டும் போது என்ன தொங்குதாங்க சைடில் முந்தானில் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொங்குமல்ல, அதுக்கு பேர் என்ன மறந்துட்டோம், என்னமோ சொல்கிறீங்க. சரி, அங்கே தொங்கும் போது அது மாதிரி யூதர்களுக்கு அப்படி தொங்குமா. அந்த தொங்குனா என்ன அர்த்தம்னா அதுலெல்லாம் ஒரு வசனம் தொங்கிட்டு இருக்குமா. என்ன தொங்கும்? ஒரு வசனம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நடந்து போகும் பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னத்தை தொட்டால்? வஸ்திரத்தின் ஓரத்தை. வஸ்திரத்தின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் என்ன இருந்தது? வசனம். இந்த வசனத்தை தொட்டோன்னா அவளுக்குள்ள என்ன பாய்ந்தது? சுகமளிக்க வல்லமை பாய்ந்தது. உடனே அவள் சுகமானாள். கையை வச்சுல அந்த வசனத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, வசனத்துக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. சிலரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதி பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. அந்த வசனத்தை அடிக்கடி பார்த்து மனப்பாடம் பண்ணுவாங்க. அந்த வசனத்தில் அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீ உன் பாக்கெட்டில் நிறைய வசனத்தை போட்டு வச்சுக்கோ, உன் பர்ஸில் வசனத்தை போட்டு வச்சுக்கோ, அடிக்கடி இந்த வசனத்தை படி, ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதி எடுத்து வச்சுக்கோ. இந்த வசனத்தை நீ சொல்ல 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 இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் இறங்கி வரும். இந்த வசனம் உன்னை பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் ஒரு சுகம் உண்டு. எந்த வார்த்தைக்கும் இல்லாத ஒரு வல்லமை தேவ வார்த்தை கொண்டு. பிள்ளை வியாதியா இருக்கிறான்னா வசனத்தை எழுத மட்டுமல்ல, அதை வாயிலே சொல்ல வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் வல்லமை உன் வீட்டில் வரும் என்று சொன்னால் உன் வீட்டில் தீமை அணுகாது. எந்த வீட்டில் தேவனுடைய வார்த்தை தங்கி இருக்கிறதோ அந்த வீட்டை சாத்தான் தொட முடியாது. இப்போ ஓபேதேதோம் அவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி இருந்த அப்படின்னால சாத்தான் வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய முடியல. சரி, நேரம் வேகமாக ஓடுது, இன்னும் நிறைய அவங்கள சொல்கிறதுக்கு இதுலேயே டைம் ஓடுது. மூன்றாவதாக உங்களுக்கு இருக்க வேண்டியது சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அடுத்த வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வீட்டில் அக்கினி மதிலாய் இருங்க. ஆமென். அக்கினி மதிலாய் இருக்கும் பொழுது சத்ரு உள்ளே வர முடியாது. வாசிங்க ஏசியா 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். பகல்ல இந்த வெயில்னால வரக்கூடியது அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனை கர்த்தர் கொடுத்தார். ராத்திரியில குளிருக்கு அவங்களுக்கு வியாதி வரக்கூடாதுங்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இந்த பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகம். ஆவியில நிறைந்து இருப்பாயானால், நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாயானால், ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவாயானால் உன் வீட்டை சுற்றிலும் தேவன் ஒரு அக்கினி மதிலை போட்டு உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்.
நிறையா சாட்சிகளை கேட்டிருக்க. மந்திரவாதிகள் சொல்லியிருக்கிறாங்க, மந்திரவாதிகள் ஒரு வீட்டை அழிக்கிறதுக்காக மந்திரத்தை செய்து அனுப்பும் பொழுது இந்த குட்டி பிசாசு திரும்ப மந்திரவாதிகிட்ட வந்து சொல்லியிருக்கிறான், ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, ஒரு பயங்கரமான அக்கினி இந்த வீட்டை சுற்றி எரியுது, நான் உள்ளே போனால் நான் பொசுங்கி போயிடுவேன், நான் வந்துட்டேன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டில் ஒரு தேவ பிள்ளை முழங்காலில் நின்று நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசணுபடினால சத்துரு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. இன்னொரு வீட்டில் ஒரு திருடன்க ராத்திரியில் போக விரும்பினாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போனால் எப்போ பார் ராத்திரி ஒரே அக்னியாக இருக்கும், ஒரே பரிசுத்த ஒரு அந்த பாதுகாப்பு இருக்கும். அது பார்த்தப்போ தான் கேட்டாங்க, என்னையா ராத்திரி வந்து அவன் வீடு அவ்வளோ பிரகாசமாக ஒரு மாதிரி அக்னி எரிய மாதிரி இருக்குதே, பகலில் வந்து அவனு காணுமேன்னு கேட்டப்போ கண்டுபிடிச்சாங்க, அவன் ஒரு ஜெபம் பண்ணிக்கிற ஆவின் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்துவன்னு சொல்லி நல்லா ஒரு நிமிடம் கையை உயர்த்தி ஆவியில் நிறைந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை நீரே என்னுடைய அக்னியின் அபிஷேகம், நீரே எனக்கு அக்னி மதிலாக இருக்கிறீர், என்னுடைய ஆவியினால் நிரப்புவீராக, ஒவ்வொரு நாள் என் வாழ்வில் அக்னி மதிலாக இருந்து எல்லா தீமைக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னுடைய அக்கினி மதிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமா, சத்துரு உன்னை தொடக்கூடாது, இருளில் அந்தகார சக்தியை தொடக்கூடாதுன்னா நல்ல ஆவியில நிரம்பி பேசி அந்நிய பாஷையில ஜெபமனே, ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு? ஒரு அக்கினியின் அபிஷேகம். ஆவியில நிறைந்து ஜெபம் பொழுது, அந்நிய பாஷையில ஜெபம் பொழுது உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, குடும்பத்தில் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, வீட்டை சுற்றி அந்த அக்கினி பிரகாசிக்கிறது. இந்த அக்கினி என்பது உனக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த அக்கினி என்பது உனக்கு ஒரு மதில், இந்த அக்கினி என்பது சத்துரு உள்ளே வர முடியாதபடி வேலி அடைப்பதற்கு அடையாளம். ஆகவே தான் ஆவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ எவ்வளோ பார்த்துருக்குறோம்? 3. என்னென்ன பார்த்தோம்? 1 இயேசுவின் ரத்தம், 2வது ஆண்டவருடைய வார்த்தை, 3வது பரிசுத்தாவின் அக்கினி, 4வதாக பரிசுத்த தேவ தூதர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவ தூதர்கள் உன்னை பாதுகாக்கும்படியான கட்டளை உனக்கு இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 91வது அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ 4வது ஒரு பாதுகாப்பு, தூதர்களின் பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது கேட்கவன், ஆண்டவரே ராத்திரி தேவ தூதர்களை என் வீட்டை பாதுகாக்கும்படியாய் கட்டளையிடுங்க. தேவ தூதர்கள் உருவன பட்டயத்தோடு என் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பார்களா? நீ நினைக்கக்கூட உண்மையாக தேவதூதன் வருவாரா? அவசியமாக இந்த சின்ன வீட்டுக்கு ஒரு தூதன் வேணுமா? ஆண்டோடைய வார்த்தை எபிரேயர் 1:12 சொல்லும்போது 10 சொல்லும்போது உனக்காக தேவன் ஒரு தூதனை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்காக யார் இருக்கிறாங்க? ஒரு தூதனை கர்த்தருக்காக நியமித்திருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல வீடுகளில் அந்த தூதனுக்கு வேலையே இல்லாதனால அவர் தூங்கிட்டே இருக்கிறார். அவர் தூங்க மாட்டார், ஆனால் சும்மாவே இருக்கிறார். ஏன்னா வேலையே கொடுக்கல. நீங்கள் உங்கள் தூதனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். தூதனுக்கு கட்டளையிடும் பொழுது தூதன் உங்களுக்காக பிஸியாக இருப்பார். ஒரு பாஸ்டர் பற்றி இப்படி கேள்விப்பட்ட கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் வீட்டை விட்டு அவர் தூரமாக ஒரு ஊருக்கு போனாராமா. அப்போது ஆண்டவரே இந்த வீட்டை பாதுகாத்துக்கொள்ளுங்க, இப்படி தூதல் அனுப்பி இந்த வீட்டையெல்லாம் சுற்றிலும் பாதுகாத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அவர் திரும்பி வரும் பொழுது அவருடைய வீட்டில் ஒரு நல்ல வாழை மரம் இருந்துச்சாங்க. அது வாழை கன்று ஈன்றக்கு ரெடியாக இருந்துச்சாங்க. நல்லா பழமெல்லாம் ரெடியாகி ஒரு கன்று அப்படியே ரெடியாக குலை ஈன்றக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியூர் போயிட்டு அந்த கொலையை காணுமா, வாழை கொலையை காணும். உடனே இவர் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆண்டுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாராம், ஆண்டவரே நீர் என் வீட்டை பாதுகாக்க வைத்த தூதன் சரியாக வீட்டை பாதுகாக்கலை. நான் வெளியூர் போயிருந்தப்போ அந்த வாழை கொலை யாரும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த தூதனுக்கு கட்டளையிடுங்க, அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வைக்கன்னு சொல்லி
அடுத்த சில மணி நேரத்தில் ஒருத்தன் ஓடி வந்தான். ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, நான் முடியல, நான் தான் பாஸ்டர் உங்கள் வீட்டிலேருந்து வாழைக்கொலை அறுத்துட்டு போயிட்டேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் மன்னிப்பு வைக்கிறேன்னு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சானா. நல்லா தான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் வீட்டை பாதுகாக்க தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். உங்கள் பாதம் கல்லிலடா அப்படின்னு நான் எத்தனையோ முறை யோசிப்பேன். எனக்கு 70 வயசாக நான் நடக்கிறேன், போகிறேன், வரேன். சில டைமில் கால் சறுக்குது, சில டைமில் கீழே உழுகிறமாக இருக்குது. நான் எத்தனை தடவை கால் சறுக்கினாலும் என்ன ஆனாலும் இது வரைக்கும் நான் கீழே உழாதபடி தேவதூதன் அற்புதமாய் பாதுகாத்து தாங்குகிறார். எத்தனையோ விமானங்களை பறந்துருக்கிறேன், புயல்கள் வந்திருக்குது, பயங்கரமான கப்பல் ஆடுற மாதிரி, படகு ஆடுற மாதிரி பிளெயின் ஆடி இருக்குது. பிளெயின் போய் நிற்குமான்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமான காற்றுக்கு வந்து அப்படியே பிளெயின் ஆடும். நான் ஜாலியாக ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு நான் ஜாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளிட்டிருக்கிறார். என் பாதம் கல்லில் இடாதபடி அவர் என்னை காத்துக்கொள்வாங்க. எத்தனையோ முறை சில டைம்லலாம் நான் அந்த நாட்டில் காரை வேகம் ஓட்டுவேன், கண்ணை மூடி ஓட்டுவேன். இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகாமல் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அது ஆண்டுடைய கிருபை, தூதர்களுக்கு கட்டளையிட்ட தான். ஏன்னா என்னுடைய பாதுகாப்பு, அதுக்காக முட்டாள்தனமாக ஓட்டக்கூடாதான். சில டைமில் அவசரப்பட்டு ஓட்டியிருக்கிறேன். ஆமாம், அவனை ஒரு முறை வரும்போது இந்த கேரளா கோயம்புத்தூர் எல்லைக்கு வரும்போது இன்னொரு பாஸ்டர் எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் அந்த 4 சந்திக்கிற இடத்துல நிறுத்தி வரோம், நிறுத்தம் டப்புன்னு வந்துட்டார். ஒரு இமைப்புள்ள இன்னொரு கார் பாஸ் ஆகுது. அது ஒரு நிமிஷம் கொண்டால் 2 அடித்து அன்றைக்கே நாங்கள் சட்னியாக இருக்கணும். ஆனால் அப்போ தான் யோசித்தோம், ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. எத்தனையோ காற்றை சொல்லலாம். ஆமாம், சில டைமில் வண்டி கவிழ்ந்து உளுந்துருக்குது, ஆயிருக்குது. ஆனால் ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படாமல், ஒரு மொக்க காயம் கூட ஏற்படாமல் கர்த்தர் காப்பாற்றினார். இதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. நல்லா கையை வைத்து நன்றி சொல்லலாமா? தேவன் தூதர்களை அனுப்பினை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தூதர்கள் வீட்டை சுற்றிலும் மதிலாம் இருப்பார்கள். அவன் தூதர்களுடைய பாதுகாப்பதனால உனக்கு ஒரு ஆபத்து வராமல் காத்து கொள்ள வல்லவர். உனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தூதர்கள் ஆண்டுகிட்ட கணக்கு கொடுக்கணும், ஏன் உன்னை காப்பாற்றலன்னு சொல்லி. ஏனென்றால் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்கும் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளால் இருக்கிறார்கள் அல்லவா? நான் சில டைமில் காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்கிறேன், எனக்காய் நியமிக்கப்பட்ட தேவதூதா இன்னைக்கு இந்த காரியத்தை செய்து முடி, இன்னைக்கு உன்னை அனுப்புகிறாங்க, போயிட்டு வா, இந்த காரியத்தை நடப்பின்னு சொல்கிறோம். தேவதூதர்களுக்கு பணிவிடை ஆவிகள் அவளுக்கு நம்ம சொல்லும் போது அவர்களை நிறைவேற்றுகிறார்கள். உங்களுக்காக தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார். உடைய காரியத்தை விசாரிக்க, உங்களுடைய கேஸில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க, உடைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஜெயம் கொடுக்க, உடைய காரியத்தை உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்காக வாசல்களை திறக்க கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். கைகளை உயர்த்துங்க. எனக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் எனக்காக இறங்கி வந்து எனக்கு அற்புதங்களை செய்வார்களாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு தூதன் அனுப்புகிறார். என் தூதன் உனக்கு முன்னாடி போவான், என் தூதன் உனக்கு முன்னாடி போய் வழியை ஆயத்தப்படுத்துவான், என் தூதன் உனக்கு முன்னாடி போய் இளைப்பாற ஸ்தலத்தை கட்டளிடுவான். ஒரு தூதன் ஆண்டு அனுப்பி உன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்துவார், உன்னுடைய மகளுக்காக ஒரு மாப்பிளை ஆயத்தப்படுத்துவார். நான் வழிபடுகிற தேவன் என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி உனக்காக நடப்பிக்க வேண்டிய காரியத்தை செய்வார். நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, அதையெல்லாம் சுதந்திரிக்காம இருக்கிறோம். அதை உரிமை பாராட்டி கேட்க வேண்டும். எனக்காக நியமித்த தூதனை இன்னைக்கு அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நீண்ட நாள் நடக்கல, இன்னைக்கு அந்த தூதனை ரிலீஸ் பண்ணுகிறேன். அந்த தூதன் எனக்காக முன்னுக்கு சென்று நடக்க வேண்டிய காரியத்தை நடப்பிப்பாரா. ஆகவே தூதனை அனுப்புவார். 5வது ஒரு முதல் ஏசாயா 62வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே அமெரிக்கையாய் இருக்கலாகாது. ஆமென் சொல்லலாமா? எபிரேயர் 13வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியா அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது உங்களை நடத்துறன்னா அவங்க ஏரியா பாஸ்டர்ஸ், உங்கள் லீடர்ஸ், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஜீவக்குழு தலைவர்கள், அவங்க என்ன பண்றாங்க? உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றாங்க? சொல்லுங்க, உத்தரவாதம்னா என்ன? இந்த ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபு பென்யமீனை பிடிச்சி வச்சுட்டான், அனுப்ப மாட்டேங்கிறான். அப்போ போன தடவையே நான் அனுப்புனேன், யோசேப்பு காணாமல் போயிட்டான். இப்போ பென்யமீன் தான் கடைசி புள்ள, நான் அனுப்ப மாட்டேங்கிறான். ரூபன் கேட்டால் அப்பா ரூபனை நம்ப மாட்டேங்கிறான், உன்னை நம்பி அனுப்ப மாட்டேன்டா, அவன் தான் எனக்கு இருக்கிற கடைசி செல்ல புள்ள, அனுப்ப மாட்டேன்ட்டான். அப்போது இவன் வரான், யார் வரான்? யூதா வரான். யூதா வந்து அப்பாட்ட சொல்கிறான், அப்பா என்னைய நம்பி பென்யமீனை கையில் கொடுங்க, அவன் போகலைன்னா சிமியோன் திரும்ப வரமாட்டான், நான் அவனுக்கு எதாச்சுன்னா நான் அதுக்கு உத்தரவாதம் பண்ணுறேன், நான் கேரண்டி தரேன், அவனுடைய ஜீவன் என்னுடைய ஜீவனு கிடையாது, அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா என்னை அதுக்கு பழி வாங்கிக்கோங்க, எனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான் உத்தரவாதம் கேரண்டி, இந்த கட்டாயம் அப்படிங்கிறக்கா. இப்போ பாஸ்டர்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா உங்களுக்காக கேரண்டி கொடுக்குறாங்க. தேவ பிரசனத்தில் உங்களுக்காக திறப்பில் நின்று இந்த மகனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இவளை பாதுகாத்து கொள்ளுங்க, சத்துரு தொடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக இரவு பகலாக தேவ சமூகத்தில் விழித்திருக்கிறவர்கள். கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு பேர் தான் ஜாமக்காரர்கள். நம்முடைய சபையில் ஆண்டவர் 300க்கும் மேற்பட்ட ஜாமக்காரர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரவு பகலாய் உங்களுக்காக ஜபத்தில் விழித்திருக்கிறார்கள், சபையை பாதுகாக்கிற முதலாக இருக்கிறார்கள். நம்முடைய சபையில் 11க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்கிறார்கள். அவர்கள் மேலே நாங்கள் உங்களுக்காக தினந்தோறும் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, சத்துரு தொடக்கூடாது, தீமை அணுகக்கூடாது, மரணங்கள் ஏற்படக்கூடாது, வியாதிகள் அணுகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக திறப்புல நிற்கிறோம். ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக தேவ சமூகத்தில் அனுதினமும் நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறோம், அனுதினமும் உங்களுக்காக வெளித்திருக்கிறோம். ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. சபை தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, சபை தான் உங்களுக்கு சபை வந்து ஒரு கவரிங் மாதிரி. இந்த சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு, வாரந்தோறும் சபைக்கு வருகிற வரைக்கும் உனக்கு, சர்ச்சுக்கு நீ வரலைன்னா அந்த பாதுகாப்பு பெட்ஷீட் மேலே இல்லைன்னு அர்த்தம், அந்த மூடுதரம் மேலே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். மீனுக்கு எப்போ பாதுகாப்புனா மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. மீனை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அது பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. அது செத்து போரில் ஏதோ வந்தாலும் அடிச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த மீனை யாரும் பண்ண முடியாது. தண்ணி தான் சபை, நீ தான் மீன். நீ தேவனுடைய திருச்சபைக்குள் உடைய ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்கிற வர, ஊழியக்காரர் சொல்றதெல்லாம் கேட்டு செய்கிற வர, ஒழுங்கா ஜீவக்குழுக்கு வருகிற வர, ஒழுங்கா ஆராதனைக்கு வருகிற வர, ஞாயிற்றுக்கிழமை சபை கூடிவதில் விட்டு விடாமல் இருக்கிற வர, உனக்காக உத்தரவாதம் பண்ணும் பொழுது தேவன் ஜபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஜபத்தை கேட்டு இந்த பாஸ்டர் இந்த பிள்ளைகள் உனக்காக உத்தரவாதம் பண்ணியிருக்கான்னு சொல்லி தீங்கு வராதபடி பாதுகாக்கிறார். ஆகவே தான் அந்த சபையாகிய மதில் உனக்கு தேவை. சபையாகிய மதில் உனக்கு இல்லாவிட்டால், நான் எந்த சபைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னா போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு யாரும் உத்தரவாதம் பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனை வேணாலும் வரும். ஆகவே அப்போ யாரையும் போய் நீ கேட்க முடியாது. திருச்சபையில் தேவன் வைத்த ஒரு சபையில் நீ நிலைத்திருக்கும் பொழுது, நீ நாட்டப்பட்டிருக்கும் போது, இந்த சபைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது, இந்த 4 சுவருக்குள்ள ஒரு போதகனுடைய மேய்ப்பனுக்குள்ள நீ அடங்கி இருக்கும் பொழுது தேவன் உனக்கு உத்தரவாதம் அளித்து உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னும் எனக்கு குறைந்தது 1/2 மணி நேரமாக அது வேணும். ஆனால்
நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் பேசிட்டேன். அடுத்த முறை மீதி இருக்கிற 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மதிலாக இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருப்பார். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான்? நீர் எனக்கு அரணா இருக்கிறீ, நீர் எனக்கு கோட்டையா இருக்கிறீ, நீர் எனக்கு புகலிடமா இருக்கிறீ, நீ எனக்கு மதிலா இருக்கிறீ. ஆண்டவர் உனக்கு கோட்டையா, ஆண்டு உனக்கு புகலிடமா, ஆண்டு உனக்கு மதிலா இருந்தால் எந்த தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தனை பாதுகாக்க வல்லவர். நல்லா எழுந்து நிற்போமா? இந்த காலையில மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் அநேக அற்புதங்களை பார்க்க போறீங்க. இந்த வருஷத்துல கர்த்தருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்று கட்டி எழுப்புவீங்க, கண்டு ஆச்சரியப்படுவீங்க. உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புவார். சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கமானா இந்த பலவீனத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த பலவீனங்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். சுகத்துனை கட்டி எழுப்புவார், ஆரோக்கியத்துனை கட்டி எழுப்புவார், ஃபைனான்ஸுனை கட்டி எழுப்புவார், வியாபாரத்தில் கட்டி எழுப்புவார், தொழிலில் கட்டி எழுப்புவார், வாழ்க்கையில் கட்டி எழுப்புவார். நல்ல சமாதானத்தை உனக்கு தருவார். வாழ்வுக்கார பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுவார். நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போறக்காய் ஸ்தோத்திரப்பா, எனக்கு அற்புதத்தை செய்ய போறக்காய் நன்றி என்று சொல்லி நல்ல கையை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி ஆவில நிரம்பி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் புகலிடம், கர்த்தரின் தஞ்சம், கர்த்தரின் அரண், கர்த்தரின் துருகம். அந்த இரட்சணிய கோட்டைக்குள் நான் நுழைந்து, அந்த இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விடுகிறேன். இந்த இரட்சணிய கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறேன். தீங்கினை அணுகாது, வியாதியினை தொடுவதில்ல. சத்தின் போராட்டங்கள் மேல எனக்கு வெற்றி தருவார். அருமையான அம்மா, அருமையான ஐயா, உடைய வாழ்க்கையில சத்ரு எதையா தகர்த்து போட்டிருக்கிறானா, எதையா இடித்து போட்டிருக்கிறானா, ஏதாவது பாலாக்கி போட்டிருக்கிறானா, இன்னைக்கு ஆண்டவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, மகளே வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவேன், மகனே குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன், உடைந்ததெல்லாம் நான் சீர்படுத்துவேன், பாலாய் போனதை நான் நிர்மூலமானதை நான் திரும்ப எடுத்து கட்டுகிற தேவன் மறுபடியும் கட்டி வைப்பேன், மறுபடியும் கட்டி வைப்பேன். நீ இந்த ஆண்டுல மேலதாள வாத்தியங்களோடு நடனத்தோடு தேவனிடத்தில் திரும்ப வருவாய். நீ சொல்லுவாய், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றினார், என் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். பாழாக்கப்பட்ட ஸ்தலத்திலே தேவன் மீண்டும் என்னை அரண்மனை போல கட்டினார், மீண்டும் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.